தமிழகத்தில் வாழும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தொண்டம் பேசுகிறேன். நடிகர் விஜய் கரூரில் ஏற்பட்ட கோர விபத்தில் 41 பேர் உயிரிழந்தார்கள். நடிகர் விஜய் உடைய ஒரு ரசிகை, அந்த பொண்ணு படிச்சிருக்கோம், கல்யாண வயதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தன்னோட மனக்குமுறலை யூடியூப் சேனல் வழியாக நான் பார்த்தேன். என்னுடைய மகளாக நினச்சி சொல்கிறேன் அந்த பெண்ணுக்கு, உன்னுடைய நடிகன் விஜய், அண்ணா சாப்பிட்டீங்களா, அண்ணா தூங்குனீங்களா, அண்ணா குளிச்சிங்களா, அண்ணா பல்லு வளர்க்குறீங்களா? ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்கண்ணா. முருங்கா மாதிரி மெலிஞ்சு போயிட்டாராம், புரடங்கா மாதிரி மெலிஞ்சு போட்டாராம். அந்த என்னுடைய மகளுக்கு சொல்லிக்கிறேன், மகளே, உங்கள் அண்ணா பழையூரில் பங்களாவில் நல்லா சாப்பிட்றாரு, நல்லா தூங்குறாரு, 6 மணி ஆச்சுன்னா ஃபாரின் பாட்டை நல்லா குடிக்கிறாரு, நல்லா பெரிய ட்ரிபிள் பை சிகரெட் நல்லா ஊதுறாரு, ஜெகதீஷ்னு அவர் பாபா வந்துருக்கிறாரு, நடிகைகளுடைய புரோக்கர். அந்த புரோக்கரை வச்சு நல்லா ஜல்சா பண்ணுறாரு. அதனால் அந்த கவலைலாம் படாத மகளே, ஒன்னால் சொகுசு வாழ்க்கை வாழறாரு. வெளியில் தான் அவரால் வாழ முடியல சொகுசு வாழ்க்கை. இந்த 30 நாள் அவர் வாழ்நாளே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். நேற்று ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், ஒரு டைரக்டர் பேட்டி காண்றார் ஒருத்தர். அவர்கிட்ட உட்கார்ந்து சொல்ல அழுகிறார். பாவம், விஜய் எப்படி மகாபலிபுரத்தில் 37 பேரை சந்திக்க சொல்லுவான் குடும்பத்தார. கண்ணீர் விட்டு அந்த கண்ணீர் காவா வழியாக கடலுக்கு போயிடுச்சு, மகாபலிபுரம் கடலுக்கு. அந்த கடல் நீரே வற்றி போச்சு. அந்த மாதிரி அவர் அழுகுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலேயே ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை விஜய் பண்ணிட்டாராம். அவர் கடவுளா, கடவுளை மக்கள் தேடின்னு போவாங்க. நானும் போய்க்கிறேன் கோயிலுக்கு, கடவுளுக்கு போய் தேடின்னு போய்க்கிறேன். இவர் எப்படி விஜய் 47 பேர் உயிரை எடுத்தாரு, அவர் கடவுள் ஆவாரு? அவர் யமனா தான் ஆவாரு, கடவுள் ஆக மாட்டார். அதுக்கப்புறம் சொல்றாரு, 37 பேர் குடும்பத்தார் அவரை பார்த்தது உலக மகா சாதனையா. அட விஜய் மாதிரி தற்கூரி புறம்போக்கு நாயே டைரக்டரு, அவன் பேர் எனக்கு தெரியல, நாசமா போறான், அவன் பேர் நால வருதுன்னா. அவன் சொல்றான், விஜய் பழையூரில் போயிட்டு கரூரில் பார்க்கலாம், அவர் இங்கே பார்த்தாரு பார்த்தீங்களா, அதுவே பெரிய உலக ஒரு வரலாறாம். அந்த டைரக்டருக்கு நான் கேட்குறேன், ஏடா அவனோட பையன் டைரக்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆளுக்கு ப்ரொடியூசர்கிட்டையோ தன் மகனை விளம்பரப்படுத்தல, இன்ட்ரடியூஸ் பண்ணல. லைக்கா நிறுவனம் ஒரு படம் அவன் பிள்ளைய வச்சு எடுக்குது. அவன் புள்ள தானாக முன்னுக்கு வரான். தன்னுடைய மகனுடைய வளர்ச்சி கூட எந்த ஒரு இதுவும் பண்ணலை. அப்படி இருக்க சொல்ல நீ அவனுக்கு முட்டு கட்டுறிய, ஒத்து ஊதுறிய, உனக்கு எப்படி அவன் பட வாய்ப்பு கொடுப்பான்? டைரக்டரு நினைக்காத விஜய் கொடுப்பான்னு. 234 தொகுதி நான் ஒத்துக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு, இன்னும் மற்றும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க. அவருடைய ஓட்டு வங்கி கண்டிப்பாக உங்களுக்கு விழாது, அவங்களுக்கு போட மாட்டாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 234 தொகுதியில் எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் பேரறிஞர் தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்,
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இதோட ஆட்சி காலத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். அவர்களுக்கு வராத கூட்டம் ஒன்றும் உங்களுக்கு வரல. அவருடைய பேச்சை கேட்க வருவாங்க கூட்டம். இப்போ வர கூட்டம் உன்னை பார்க்க வர கூட்டம். அது ஓட்டாக மாறுமானா கண்டிப்பாக மாறாது, மாற வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு ரசிகர் இருக்கிறாங்க, அதிகபட்சம் 30 லட்சத்து 40 லட்சம் பேர். ஒரு தொகுதிக்கு 10,000 15,000 பேர். நீ நின்ன விஜய் நீ தனியாக நிற்கணும். 234 தொகுதியிலையும் நீ கூட டெபாசிட் வாங்க மாட்டேன். ஏன்னா அப்போ 4 முனை போட்டி நடக்க போகுது. விஜய் கண்டிப்பாக என்னுடைய பார்வைக்கு இந்த 2026 தேர்தலில் நிற்க மாட்டார். முயற்சி பண்ணார்னா பின்னாடி 2031 நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிபிஐயுடைய கண்ட்ரோலில் போயிட்டார், பிஜேபி கண்ட்ரோலில். அந்த அறிக்கை வரும் தருவாயில் கூட்டணி பிஜேபி பேசுவார்கள். அப்போ மக்களின் முதல்வர் என்று சொன்ன விஜய் கூட்டணிக்கு போக மாட்டார். நான் தற்சமயம் கட்சியை விட்டு விலகிக் கொள்கிறேன், பின்னாடி என்னுடைய அரசியல் தெரியும் என்று சொல்லி விலகுவாரை தவிர 2026 தேர்தலில் அவர் நிற்க மாட்டான். விஜய் அரசியல் தெரியாது, அரசியலை கற்றுனுவா. முடிஞ்சால் நானே ஒரு ஓட்டு போடுறேன். உண்மையிலேயே கருப்பு எம்ஜிஆர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் 2 வருடம் தேர்தல் அரசியல் எல்லாத்தையும் பரிசீலித்து கூட பண்ருட்டி ராம் என்பவரை கூட வச்சுக்கிட்டு அரசியல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நின்னார். அவர் ஆரம்பித்த கட்சி தேசிய முற்போக்கு கூட்டணி. அரசியலை தெரிஞ்சிட்டு நீ அரசியலை பண்ணு. அதனால் மக்கள் உயிரோட விளையாடாத. இன்னும் நீ வெளியில் பிரச்சாரம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா உயிர் சேதம் அதிகமாகும். கொலை குற்றவாளி கூண்ட நிற்பணி. அதனால் நீ அரசியலை விட்டு விலகிடு. மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க அண்ணா நாமம், வளக புலிசது புகழ், ஓங்க புலிஸ் அம்மாவுக்கு புகழ். எம்ஜிஆர் சமூக சேவகர், சமூக ஆர்வலர். நன்றி, வணக்கம்.